சகோதர சகோதரிகளே, எனக்கு முன்பாக பேசிய அனைத்து நல்ல உள்ளங்களும் நமது மாண்புமிகு முதல்வரின் நற்செயல்களையும் அவ்வாறு எப்பொழுதும் அவர் நிலைத்திருந்து நமக்கு பணிபுரிய இறை அருளையும் வேண்டி சென்றிருக்கின்றார்கள். ஜெபிக்க வேண்டியது நமது கடமை. அதில் எத்தகைய ஒரு சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக கிறிஸ்து பிறப்பு விழாவானது மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுத்து சகோதரத்துவத்தை நம்மிடையே வளர்க்க அழைக்கப்படுகின்ற இந்த கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் ஏற்படுத்திய இந்த விழாவில் அந்த வாஞ்சையில் அன்புடன் நாம் இந்த நிகழ்விலே பங்கு பெற உங்களை அன்புடன் அழைத்துக் கொள்கின்றேன். இங்கு வருகை புரிந்துள்ள அனைவருமே நாம் அனைவரும் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், ஒரே எண்ணத்தில் இறைவனின் பிள்ளைகளாக இருக்கின்றோம் என்ற நிலையில் இங்கு வந்து இந்த விழாவினை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆம், கிறிஸ்துவின் விழா அன்பின் பெருவிழாவாக நமக்கு இருக்கின்றது. மனிதத்திற்கும் மனித குலத்திற்கும் கடவுள் அமைதியை அறிவிக்கும் ஒரு பெருவிழா. வானதூதர்கள் உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமையையும் உலகில் நன்மனத்தோருக்கு அமைதியும் என அறிவிக்கும் ஒரு பெரும் விழாவாக இருக்கின்றது. வையமும் வானமும் படைத்த இறைவன் அன்னை மரியின் மடியில் குழந்தையாக தவழும் எளிமையின், கருணையின், அன்பின், அமைதியின் பெருவிழா கிறிஸ்துமஸ் விழா. இது அச்சத்தின் வடிவமாக இருந்த கடவுள் அன்பின் உருவாக தாழ்ச்சியின் சின்னமாக வந்து, அஞ்சாதே மக்களே, நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருப்பேன் என்று கூறுகின்ற அன்பின் விழா. அஞ்சாதே என்ற வார்த்தையானது இங்கு கூடியிருக்கின்ற அனைவருக்கும் பொருந்தும் என்றும் எண்ணுகின்றேன். மாண்புமிகு முதல்வருக்கு மட்டும் கிடையாது. எல்லோரும் அஞ்சாமல் நமது தமிழகம் வளர, நமது மக்கள் செழிக்க எல்லா வகையிலும் நாம் முயற்சி எடுக்க இறைவன் தருகின்ற ஒரு அன்பின் விழா. இரண்டாவதாக, பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதே தமிழரின் மரபாக இருந்திருக்கின்றது. அதுபோன்று மனிதர்கள் பிறப்பால் சமமானவர்கள், மனிதர்கள் எல்லோரும் ஒரே இறைவனின் குழந்தைகள் என்பதே கிறிஸ்து பிறப்பு விழாவின் செய்தி. மதத்தின் அடைப்பிலேயோ பிறப்பின் அடிப்படையிலேயோ எவரையும் ஒதுக்காமல் அனைவரையும் சகோதரத்துவத்தால் அரவணைக்கும் விழாவே கிறிஸ்து பிறப்பு விழா. நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், சமய சார்பின்மை, ஜனநாயக பங்கேற்பு, தனிமனித உரிமைகள், சமூகத்தின் உரிமைகள், இதனையே இந்திய அரசியல் சாசனமும் உறுதி செய்கின்றது. எனவே கிறிஸ்து போதிக்கும் மனித மாண்பும் இந்திய அரசியல் சாசனத்தின் மனித உரிமைகளும் அடிப்படையில் ஒன்றாக இருக்கின்றன. இந்த லட்சியங்களை நாம் அடைந்தர, மனிதர்கள் மனிதர்களாக வாழ்ந்திட கல்வியும் மருத்துவமும் அடிப்படையாக உள்ளன. கிறிஸ்துவர்களின் தொண்டு இதனை என்றும் உறுதி செய்து கொண்டிருக்கின்றது. இம்மண்ணிலே ஒரு காலகட்டத்திலே பழங்குடி மக்கள், தாழ்த்தப்பட்டோர், பிற்படுத்தப்பட்டோர், பெண்கள் இவர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டன. இச்சூழலில் 300 ஆண்டுகளுக்கு முன்பே அனைவருக்கும் பொது கல்வியை அளிப்பதற்காக கிறிஸ்தவர்கள் தமிழகத்தில் ஏறக்குறைய 5000 பள்ளிகளையும் பல நூறு கல்விகளையும் நிறுவியுள்ளன. அதிலும் பெரும்பான்மை பள்ளிகள் தமிழ் வழி பள்ளிகளே. துன்புறும் மனிதருக்கான மருத்துவ பணியை இறை தொண்டாகவே கிறிஸ்துவர்கள் கருதுகின்றன. எனவேதான்
பல நூறு மருத்துவமனைகளை இன்றும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அநாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், கைவிடப்பட்டோர் கருணை இல்லங்கள், மாற்றுத்திறனாளிகளான பள்ளிகள், இல்லங்கள், பெண்களின் வளர்ச்சி குழுக்கள் என ஏராளமான அறப்பணிகளை கிறிஸ்துவம் மேற்கொண்டுள்ளது. கைமாறு கருதாத இப்பணிகள் சக மனிதர்கள் மீதான அன்பை, அக்கறையை உறுதி செய்யும் வாழ்க்கை நெறியை கிறிஸ்துவம் உயர்த்தி பிடித்திருக்கின்றது. இப்பொழுது மூன்றாவது எண்ணமாக சமூக நீதி என்ற அரசியல் மொழியில் தந்தை பெரியாரும், அறிஞர் அண்ணாவும், கர்மவீரர் காமராசரும், டாக்டர் கலைஞர் அவர்களும் இந்த மாண்பிற்கான இப்பணிகளை மக்கள் தொண்டாக வரித்துக் கொண்டனர். அதுவே அவர்களின் வாழ்வாய் கனவாய் விரிந்தது. இவ்வகையில் மனித மாண்புக்கு தொண்டு செய்யும் கிறிஸ்துவ வாழ்க்கை நெறியும் சமூக நீதியை முன்னிறுத்தும் திராவிட கருத்தியலும் அடிப்படையில் பின்னி பிணைந்துள்ளன. இது அரசியலால் ஏற்பட்ட பிணைப்பு அல்ல, மாறாக இது மனித மாண்பிற்கான, சமூக நீதிக்கான தொண்டின் தோழமை. அதனையே தமிழக வரலாறும் உறுதி செய்கின்றது. இந்த கருத்தியல் தோழமைதான் மதர் தெரேசா, ஐடா ஸ்கர்டர், சாரா டுகட் போன்ற மாமனிதர்களை உருவாக்கியது. அவர்தம் தன்னலமற்ற தொண்டால் இம்மண்ணும் மக்களும் பயன்பெற்றுள்ளனர். அவ்வகையில் கிறிஸ்துவர்களின் தொண்டு வெறும் சமயத்துடன் நின்று விடுவது கிடையாது. மண்ணோடும் மக்களோடும் தமிழ் மொழியோடும் மரபோடும் அவை பின்னி பிணைந்தவை. அவ்வரிசையிலே ஹென்ரிக், ராபர்ட் டி நோபிலி, வீரவா முனிவர், சீகன் பல்க், ஜியு போ போன்றவரை நாம் குறிப்பிட முடியும். அதே வேளையில் இந்த நெல்லை சீமையில் இடையன்குடியில் 50 ஆண்டுகள் தங்கி தொண்டு செய்து திராவிட கருத்தியலுக்கு அடிப்படை அமைத்த ராபர்ட் கால்ட்வெல் என்ற மனிதரை குறிப்பிடாமல் எவரும் திராவிட கருத்தியல் வரலாற்றை கடந்து செல்ல இயலாது. அவர் 1856 தென்னிந்திய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், A Comparative Grammar of South Indian Dravidian Languages என்ற நூலினை வெளியிட்டார். அது இந்திய வரலாற்றை புரட்டி போட்டது. அதற்கு முன்பே 1816 எலிஸ் என்பவர் திராவிட மொழிகள் சமஸ்கிருத மொழியிலிருந்து தோன்றியவை அல்ல என்பதை ஆய்ந்து அறிவித்திருக்கின்றார். அவர்களின் கருத்தியல் மீதே அருட்பெருஞ்சோதி வள்ளலார் அவர்களும், ஐயா வைகுண்டர் அவர்களும், மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை அவர்களும், அயோத்திதாஸ் பண்டிதர் அவர்களும், மறைமலை அடிகளும், ரெட்டைமலை சீனிவாசன் அவர்களும் திராவிட கருத்தியலை மேம்படுத்தினர். அவ்வழியிலே நின்ற தந்தை பெரியார் அவர்கள் 1925 திராவிட கழகத்தை நிறுவினார். அதனையே பின்னாட்களில் ஜான் மார்ஷல் போன்ற பெருமக்கள் சிந்து சமவெளி அகழ்வார ஆராய்ச்சியை வளர்த்தெடுத்தனர். அதன் தொடர்பாகவே இன்று தமிழக அரசு திராவிட மாடல் என்றும் திராவிட கருத்தியல் என்றும் நம் வேர்களை பற்றி விழுது வளர்க்கின்றது. இவ்வாறு தமிழகத்தின் விடுதலை கோட்பாக சமூக நீதி தளத்தில் கிறிஸ்துவர்களின் ஆய்வும் தொண்டும் அளப்பெரியது. இவ்வாறு கிறிஸ்துவர்களின் சமய தொண்டும் தமிழ் தொண்டும் அவர்தன் அறப்பணிகளும் இம்மண்ணில் வேறுபடுத்தி நிற்கின்றன. இதனை தமிழக அரசு அங்கீகாரம் செய்கின்றது என்பது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, எதற்காக இவரை சொல்லுகின்றேன் என்றால், தமிழக அரசு ஆற்றுகின்ற பணிகள் திராவிட மாடல் என்ற வழியில் நடக்கின்றது என்பதை சொல்லும் பொழுது கிறிஸ்துவர்களின் பங்கீர்ப்பு அங்கு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டி அதில் நாம் மகிழ்ச்சி அடைவதற்காகவும் அத்தகைய திராவிட கருத்தியலில் நாம் பங்கு பெற கிறிஸ்துவர்களின் அறப்பணிகள்
அன்பு பணிகள் திராவிட கருத்தியோடும் தமிழ் மொழியின் வளர்ச்சியோடும் சமூக நீத கொள்கையோடும் ஒட்டி பிறந்தவை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். பொது வாழ்வில் அரசியல் நோக்கங்கள் எதுவும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் எமது வாழ்வு உரிமைகளை உறுதி செய்யப்பட வேண்டும். சிறுபான்மையினரின் உணர்வுகளும் உரிமைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். இம்மண்ணின் மைந்தர்கள் எம்மை எவரும் அந்நியராக கருத இயலாது என்பதை நான் உறுதியுடன் அறிவிக்க விரும்புகின்றேன். அவ்வாறு கருதும் கருத்தியலை ஒருபோதும் தமிழகம் ஏற்காது என்பதையும் நாங்கள் அறிவோம். தமிழக அரசு அதை எதிர்க்கும் என்பதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவினை கோரிக்கை வைக்கும் இடமாக நான் கருதவில்லை. ஏனெனில் கடந்த நவம்பர் 13ஆம் தேதி நான் தங்களை தலைமை செயலகத்தில் சந்தித்த பொழுது எங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் கோரிக்கை மனுவாக ஏற்கனவே வழங்கியிருக்கின்றோம். இச்சமயத்திலே நான் முதல் முனிவர் என்ற முறையிலே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், எம் பணிகள் கிறிஸ்துகள் செய்கின்ற அருமையான எடுத்துக்காட்டான பணிகள் எவற்றுக்கும் அரசு உறுதுணையாக எப்பொழுதும் இருந்து எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான். குறிப்பாக எங்களது சமய சார்பற்ற கல்வி பணி, மருத்துவ பணி, அறப்பணிகள் யாவும் திராவிட கருத்தியலின் மற்றும் தொண்டின் தொடர்ச்சியே என்பதை மாண்புமிகு முதல் அவர்கள் தம் கொள்கை முடிவுகளால் எப்பொழுதும் உறுதி செய்ய வேண்டும் என இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து கிறிஸ்துவர்களின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இச்சூழலிலே இந்திய அரசியல் சாசனத்தை மாற்றிவிடவும் சமய சார்பின்மையை சிதைத்துவிடவும் சில சக்திகள் முயல்கின்றன. அச்சவாலை எதிர்கொள்ளும் அணிக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் என்றும் தலைமை தாங்கி சமூக நீதியையும் சமய சார்பின்மையையும் என்றும் உறுதி செய்வார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். இம்முயற்சியில் நாங்கள் உங்களுடைய அரசுடன் எப்பொழுதும் உடன் இருக்க விரும்புகின்றோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நாங்கள் கூறுகின்ற இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா வாழ்த்துக்கள் நீங்கள் செய்கின்ற பணியின் மேன்மையையும் நீங்கள் ஆற்றுகின்ற பணிகள் எவ்வளவுமே சிறப்பாக அமைந்து எல்லோருக்கும் எல்லாம் என்ற இறைவனின் வழியில் நடக்க நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம். பிறக்கும் புத்தாண்டு நாட்டிற்கும் உங்களுக்கும் தமிழக அரசுக்கும் நல்லாண்டாக அமைந்திட அனைவரின் இறைவனை வேண்டுகின்றோம். மீண்டும் முதல்வர்களே, உங்களுக்கும் உங்கள் உடன்பிறக்கும் அனைத்து நல்ல சகோதர சகோதரிகளுக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் அத்தோடு கூடிய மகிழ்ச்சியையும் இறை அமைதியும் தெரிவித்து ஒன்றாக பணிவோம், ஒன்றாக பணிப்போம், ஒன்றாக இறைவனை நாடி எல்லா அருளையும் பெற்று தமிழகம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மாநிலமாக மாற மென்மேலும் முயலுவோம் என்று இறைவனுக்கு நன்றி கூறி உங்களுடைய ஆசீரையும் அருளையும் எல்லோருக்கும் தந்து இறைவன் அருளால் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டான சிறந்த தலைவராக இருக்க உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. திராவிட மாடல் ஆட்சியில் எந்தவித மத பாகுபாடின்றி எந்தவித இன பாகுபாடின்றி அனைத்து மக்களையும் ஒற்றுமையுடன் வழிநடத்தி சத்தமில்லாமல் சாதனைகளை நிகழ்த்தி வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இது தொடர வேண்டும். திராவிட மாடல் ஆட்சி 2.0